சர்க்கரை வந்து இதுலேயும் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். லீவு டைமில் லீவு கேட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. லீவு கேட்டிருக்கேன். அது என்றைக்கு கேட்டிருக்கேன்றதுன்னா வந்து லீவு அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ வந்து இதில் நான் சர்க்கரை கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து கடை சர்க்கரை. ஸோ இது வந்து ரேஷனில் போடுவாங்க இல்லையா அந்த சர்க்கரை. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ ஓகே பரவாயில்ல. சர்க்கரை ரெண்டுத்துலேயும் நான் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து எது கொட்டி வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எப்போவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் சர்க்கரைங்க. எப்போவுமே சரிதான், எதுலேயுமே வந்து எல்லாத்துலேயும் ஸ்டாக் இருக்கும். ஏன்னா நான் ரெகுலர் 24 மணி நேரம் டீ குடிச்சிக்கிட்டே இருப்பேன்றதுனால எனக்கு வந்து சர்க்கரை எனக்கு தேவைப்படும். அதே போல் வந்து இந்த வந்து அப்படியே விளக்கணுங்க. ஜாமான் வைக்கும்போது விளக்கிக்கலாம். நான் எல்லாத்துலேயும் விளக்கி வச்சுருவேங்க, க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ வந்து டீ தூளும் நான் வந்து ரெகுலராக டீ போடுவேன். ஒரு நாளைக்கு 3 வாட்டி வீட்டில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை டீ போடுவேன். ஸோ அதனால் வந்து சர்க்கரையும் எனக்கு வந்து டீ தூளும் காப்பி தூள் இப்போ நான் வாங்கணும். காப்பி தூள் ஒரு ஸ்டாக் வச்சுருப்பேன். அதாவது வந்து டப்பாவாக வாங்கி வச்சுக்குவேன். காப்பி தூள் அடுப்பு வீணாக போயிடும். நேற்று அதுமாரி தான் அந்த அக்கா கிட்டே பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன், பொங்க விட்டுட்டேன் பால். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதை பொங்கின பால் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் சொல்கிறேனே, எப்போவுமே வந்து காப்பித்தூள், டீ தூள், சர்க்கரை இது 3மே எங்கிட்ட இருக்கும். இல்லாததுன்னு கேட்டேன், பால் இருக்கும். மழை டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு பாக்கெட்டு பாலும் ஸ்டாக் இருக்கணும். ஏன்னா திடீர்னு யாராவது வந்து விருந்தாளி யாராவது வருவாங்க, கெஸ்ட்டு யாராவது வருவாங்க. அந்த டைமில் போயிட்டு பால் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இந்த சர்க்கரை போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இந்த டீ தூளையும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொன்னிச்சிங்க நம்மளுக்கு கேவலமாக நினைப்பாங்க. என்ன இது சர்க்கரை டீ தூள்லாம் கடையில் வாங்குவாங்களோ, கடையில் தான் வாங்குவாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு மாதிரியே நினைப்பாங்க. நம்ம என்ன 10 ரூபா பாக்கெட் போயிட்டா, 5 ரூபா டீ தூளா, 2 ரூபா டீ தூளா அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு கேவலமாக நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே அவங்களுக்காக இல்லைனாலும் கூட நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு ஒரு தலைவலி, நம்ம தலைவலின்னு நினச்சிட்டு நம்ம படுத்தா கூட, உடம்பு சரியில்லை படுத்தா கூட, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கலனா கூட சரி பால் இருக்குல்ல டீ போட்டு குடிப்போம், பால் இருக்குல்ல காப்பி போட்டு குடிப்போம். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவைப்படும். வரவங்களுக்கு இல்லைனா கூட நம்மளுக்கு தேவைப்படும்ன்றதுனால நம்ம ஸ்டாக் வைப்போம் சரிங்களா. அது நல்ல விஷயம் தானே. இப்போ வந்து இது மேலே தூக்கி வைக்கணும், வச்சுட்டேன். ஆமாம், இது வந்து புளி டப்பா. புளியில் நான் இன்னும் வாங்கிட்டு வரல. அது